வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மே 2ஆம் தேதி அமீரகத்தில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. முன்னெச்சரிக்கை வெளியிட்ட ஏன்சிஎம். ஐக்கிய அரபு அமீரகத்தில் வரலாறு காணாத மழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் சரிசெய்யப்பட்டு நாட்டில் தற்போது இயல்பு நிலை திரும்பியுள்ளது. அமீரகத்தை பொறுத்த வரையிலும் இது கோடைக்காலத்தின் தொடக்கம் என்பதால் நாட்டில் வெப்பநிலையும் நாளுக்கு நாள் கணிசமாக உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் அமீரகத்தில் வரும் மே 2ஆம் தேதி மீண்டும் ஒரு நிலையற்ற வானிலை நிலவ இருப்பதாக அமீரகத்தின் தேசிய வானிலை மையம் ஏன்சிஎம் அறிவித்துள்ளது. அதாவது வெப்பச்சலன மேகங்கள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் வரும் வியாழக்கிழமை குடியிருப்பாளர்கள் நிலையற்ற வானிலை மற்றும் மழையை எதிர்பார்க்க வேண்டும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையத்தின் கூறியுள்ளது. இதன் விளைவாக மே 2ஆம் தேதி நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் லேசானது முதல் கனமழை என பல்வேறு தீவிரங்களில் மழை பெய்யும் என்றும் இதனால் நாட்டில் வெப்பநிலையும் கணிசமாக குறையும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வெப்பச்சலன மேகங்களின் உருவாக்கம் மற்றும் மாறுபட்ட மழையின் தீவிரம் சில பகுதிகளில் குறிப்பாக குறிப்பிடத்தக்க வெப்பச்சலன செயல்பாடு நிகழும் இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் ஏன்சிஎம் கணித்துள்ளது. அத்துடன் பகல் நேரத்தில் மிதமான காற்றுடன் இடியுடன் கூடிய 70% மழைக்கான வாய்ப்பு உள்ளதாகவும் இரவு நேரத்தில் மழைக்கான வாய்ப்புகள் 50% ஆக குறைவதுடன் லேசானது முதல் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் தேசிய வானிலை மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. வளைகுடா தமிழ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கல்ஃப் AI நியூஸை சப்ஸ்கிரைப் செய்யவும்.